ராமேஸ்வரம் மீனவர்களின் தீக்குளிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடத்தில் இன்று நடைபெறவிருந்த மீனவர்களின் தீக்குளிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் விசை படகுகளையும் எந்தவித நிபந்தனையும் இன்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கச்சிமடத்தில் மீனவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 5வது நாள் இன்று தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தனர். இதற்கிடையே இலங்கை கடற்படை வசம் உள்ள மீன்பிடி படகுகளுக்கு தமிழக அரசு வழங்கும் இழப்பீடு தொகை 6 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் தின உதவித் தொகை 500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதனையடுத்து தீக்குளிக்கும் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து எங்களுடைய கோரிக்கையிலான அந்த மீனவர்களையும் படகையும் விடுவித்துக் கொடுக்கணும். இந்த நீண்ட கால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். தமிழக அரசு இன்றைக்கு எங்களுக்கு இந்த அறிவிப்பு செய்ததனால நாங்க அறிவித்திருந்த இந்த தீக்குளிப்பு போராட்டத்தை நாங்க தள்ளி வச்சுட்டு அதுவரை எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்படும். எங்களுடைய போராட்ட நோக்கமே இலங்கையில் உள்ள படகையும் எங்கள் மீனவர்களை மீட்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று கூறியிருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு சார்பாக எங்களுக்கு 3 கோரிக்கையை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தரும் சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு போதாது. எங்களுடைய படகையும் எங்களது மீனவர்களையும் மீட்கணும், நாங்கள் சுமூகமாக மீன் பிடிக்கணும் சொல்லி எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் மேலும் தொடர்ந்துருக்கோம். இன்னைக்கு தீக்குளிப்பு போராட்டம் பண்றதாக இருந்துச்சு. தமிழக அரசு கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க நாங்க தீக்குளிப்பு போராட்டத்தை மட்டும் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறோம். மத்திய அரசு உடனே தலையிட்டு எங்க மீனவர்களை சந்திச்சு எங்க மீனவனையும் படகையும் மீட்கணும் சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தால் மட்டும்தான் எங்க போராட்டம் கைவிடும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.